சார் வணக்கம். இப்ப அதிமுக சைட்ல பார்க்கும்போது கூட்டணி குறித்த நிறைய விவாதங்கள் போயிட்டு இருக்கு. அது டிஎம்டிகே வருவாங்களா, பிஎம்கே வருவாங்களா, டிவிகே உள்ள வருவாங்களா அப்படின்ற பேச்சுகள் போயிட்டு இருக்கு. குறிப்பா டிவிகேவை பொறுத்தளவுல டிவிகேவை உள்ள கொண்டு வந்துடணும்ன்றதுல அதிமுகவுக்கும் விருப்பம் இருக்கு. குறிப்பா பாஜக சைட்லயும் சரி, அதிமுக சைட்லயும் சரி அந்த விருப்பத்தை அவங்க வெளிப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா ஆதவர்ஜுனாவோட ஒரு வீடியோ ஒண்ணு லீக் ஆகுது. புசி ஆனந்தோட அவர் பேசுறாரு. பேசும்போது சில விஷயங்கள் எல்லாம் அவர் கான்ட்ரவர்ஷியலா பேசுறாரு. இந்த விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமும் அதிமுக ரொம்ப காட்டமாலாம் ரியாக்ட் பண்ணல, கொஞ்சம் சாஃப்டா தான் அவங்க போறாங்க. சோ அதை வச்சு பார்க்கும்போதே அந்த லைன் ஆஃப் கம்யூனிகேஷனை பிரேக் பண்ணிட வேண்டாம்ன்றதுல ரொம்ப கவனமா இருக்காங்க. சோ இப்ப ஏதோ ஒரு முயற்சிகள் அடியில போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அது சாத்தியமா? டிவிகேவை ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ள கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியுமா முடியாதான்னு தெரியல. ஆனால் முயற்சிகளை அதிமுகவும் பாஜகவும் செய்து கொண்டிருக்கின்றன என்பது உண்மை. விஜய் கட்சியை தாவேக்காவே அதிமுக பாஜக கூட்டணிக்குள் என்டிஏவுக்குள் கொண்டு வர பெரும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அதிமுக பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட 2 மாசம் ஆகப்போகுது. அது கீழே ஜெல் ஆகலை. அதிமுக பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அது பொனன்சா, அவங்களுக்கு கொண்டாட்டம் ஏடிஎம்கே வந்தது. ஆனால் அதிமுக தொண்டர்கள் 70% வைக்கன்ஸே இந்த கூட்டணியை விரும்பலை. அதிமுக பிஜேபி கூட்டணியை அதிமுகவில் உள்ள 70% தொண்டர்கள் விரும்பவில்லை. தலைவர்கள் தண்ணி குடிக்கிறாங்க, பகீரத பிரயத்தனத்தில் ஈடுபடுறாங்க, கஷ்டப்படுறாங்க. இந்த எப்படியாவது இதை கன்வின்ஸ் பண்ணிடணும்னு அவங்களுக்கு ஒரே நம்பிக்கை, நான் இன்னும் 6 மாசத்துல இந்த அலையன்ஸ் ஒரு மாதிரி வேற வழி இல்லைன்னு அக்செப்டன்ஸுக்கு தொண்டர்கள் வந்துருவாங்க. டிஎம்கேவும் அதுக்குள்ள மோர் அன்பாப்புலர் ஆகும்னு அவங்க நம்புறாங்க. இந்த அலையன்ஸ் ஜெல்லாவில் டேக் ஆஃப் ஆகலன்றதுக்கு ஒரே உதாரணம், பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய சில தலைவர்களும் தொடர்ச்சியாக விஜய தங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்ற அழைப்பு விடுப்பது தான். 11 வருஷம் நாட்டை ஆண்டுகிட்டு இருக்க கட்சி, இந்தியா உலகத்திலேயே பவர்ஃபுல்லான கட்சி, 17 மாநிலங்கள் ஆள்ற கட்சி, இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டை 30 வருஷம் ஆண்ட கட்சி. இவங்க 2 பேரும் கூட்டணி சேர்ந்துட்டு கட்சி ஆரம்பிச்சு 5 மாசம் கூட ஆகல, அவர் வா வா வான்னு கூப்பிடுறாங்கன்னா அவங்க எவ்வளவு பலவீனமா இருக்காங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கலாம். அந்த டோரை எடப்பாடி பழனிசாமி ஓப்பன் பண்ணி தான் வச்சிருக்காரு. சில இண்டிகேட்டர்ஸ் இப்போ நம்ம பார்த்தது, நீங்கள் சொன்ன மாதிரி ஆதவர்ஜுனா சில கருத்துக்களை தெரிவிக்கிறாரு. அது கேமராவில் பதிவாகி சோஷியல் மீடியாவில் லீக் ஆகுது. நான் என்ன நினச்சேன்னா, அது நான் பேசலை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ வச்சு பண்ணிட்டாங்க, அப்படி எதனா சொல்லுவார்னு நினச்சேன். மாறா அவர் ஆமா நான் தான் பேசினேன், வருத்தம் தெரிவிக்கிறேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இனிமேல் அந்த மாதிரி நடக்காதுன்னு அவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு. அந்த விஷயத்தை ஏடிஎம்கே ஹேண்டில் பண்ண முறையும் தாவேக்கா ஹேண்டில் பண்ண முறையும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். அப்போ தெர் இஸ் சம் அண்டர் கரண்ட், அதில் எந்த சந்தேகமும் வேணாம். ஐஓயு பிரணாய் ராயோட ஃபேமஸ் தியரி இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி படி பார்த்தீங்கன்னா, விஜய் இந்த அலையன்ஸுக்கு வரலன்னா டிஎம்கே கமிங் பேக் டு பவர் இஸ் இம்மினன்ட். அதில் 4 கார்னர் ஃபைட்டில் விஜய் தனியாக, சீமான் தனியாக, ஏடிஎம்கே அலையன்ஸ் ப்ளஸ் இந்த பக்கம் டிஎம்கே அலையன்ஸ் இப்போ இருக்க கால்குலேஷனில் பாமக தேமுதிகலாம் ஏடிஎம்கே கிட்ட தான் போகிறாங்க. அப்படி சேர்ந்தாலும் விஜய் ஃபேக்டர் இட் வில் என்ஷூர், ஐ திங்க் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் டிஎம்கேஸ் விக்டரி. பெரிய அளவில் வாய்ப்புகள் அதிகம். வித் லெசர் நம்பர்ஸ் டிஎம்கே வரலாம், ஆர் ஃப்ராக்சர்டு மேண்டேட் வித் எட்ஜ் ஃபார் டிஎம்கே வர வாய்ப்பு இருக்குது. அதுதான் இப்போ இருக்கக்கூடிய சினாரியோ. நீங்கள் அவுட்ரைட் விக்டரி வேணும், ரெஜிம் சேஞ்ச் வேணும், டிஎம்கே மஸ்ட் பி த்ரோன் அவுட், திமுக வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்றால் கண்டிப்பாக விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரணும். ஏன்னா இப்போ இருக்க அதிமுக பாஜக கூட்டணி ஜெல் ஆகலை, டேக் ஆஃப் ஆகலை. அதிமுக தொண்டர்கள் இதை ஏற்றுக்கல. ஆன்டி பிஜேபி தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இது போச்சுன்னா டிஎம்கேக்கு தான் அட்வான்டேஜ். இது அவங்களுக்கே தெரியுது. போத் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி 2 பேருக்குமே தெரியுது. அதனால தான் அவங்க டெஸ்பரேட்டாக விஜய் உள்ளே கொண்டு வரணுன்றாங்க. ஒரு சாஃப்ட் கார்னர் 2 பேருக்கும் ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு இருக்குன்றதுக்கு ஒரே உதாரணம், பல உதாரணம். அதில் சமீபத்திய உதாரணம் ஆதவர்ஜுன் இஷ்யூ. அது 2 பேருமே ஹேண்டில் பண்ண முறை. ஸோ அது தெளிவாக நமக்கு தெரியுது. விஜயோட என்ட்ரியை அதிமுக எதிர்பார்த்து காத்திருக்கிறது. விஜயும் கதவுகளை திறந்துதான் வைத்திருக்கிறார் என்றுதான் தோன்றுகிறது. எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா சார், எனக்கு என்னமோ அதிமுக இதுல ஏமாந்துட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. இப்ப ஒரு டைம் சீமானும் விஜயம் சேருவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பேச்சுக்கள்லாம் போயிட்டு இருந்தது. அப்புறம் ஸ்ட்ராங்கா சீமான் அவர்கள் அதுக்கு ஒரு முடிவு கட்டுறாரு. அந்த ஸ்டேஜ்ல மாநாட்டுல விஜய் திராவிடமும் தமிழ் தேசியமும் பேசும்போது அந்த பாயிண்ட்ல எல்லா ஸ்பெகுலேஷன்ஸ்க்கும் ஒரு முடிவு வைக்கிறார். அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு விஜய. அந்த ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆயிருச்சு.
அது தேவைன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்கும் போதுதான் கட்சி தொண்டர்களுக்கு நம்மளோட ஸ்டாண்ட் என்ன, யார் நம்மளோட நட்பு சக்தி, யார் நம்மளோட எதிரி அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதிமுகவை பொறுத்தளவுல அவங்க இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டே இருக்கிறது டிவிகேவுக்கு நல்லது. டிவிகேவை ஒரு பேசு பொருளா வச்சுக்குது. டிவிகே ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டி மாதிரியான ஒரு மீடியால ஹைப் அவங்களுக்கு கிடைக்குது. ஆனா நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, அது அதிமுகவையும் பாஜகவையும் பலவீனமா காட்டுது. எவ்வளவு பவர்ஃபுல்லான பார்ட்டிஸா இருந்துகிட்டு இவங்க பின்னாடி போற மாதிரியான ஒரு தோற்றத்தை அது ஏற்படுத்துது. ரெண்டாவது, விஜய் டிவிகே அதிமுகவோட அலைன்ஸ் வைக்கிறதும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா புது கட்சியா இருக்கும்போது மாற்று அரசியலுக்கான வாக்குகள் வரும், யங்ஸ்டர்ஸோட வாக்குகள் வரும். நீங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல அதிமுகவோட போனீங்கன்னா அந்த வாக்குகள்லாம் வராது. ரெண்டாவது, நாம் பார்த்த அளவுல இதுவரைக்கும் விஜய் வந்ததுல இருந்து திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் பெருசா எதுவும் பண்ணல. விஜய் நினைச்சிருந்தாருன்னா மைனாரிட்டி ஓட்ஸ் டச் பண்ணிருக்கலாம். மைனாரிட்டி ஓட்ஸ் பெருசா அவர் ஃபோக்கஸ் பண்ணல. மேலோட்டமா பார்க்கும்போது முஸ்லீம் ஓட்ஸ் அவர் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி தெரியும். அந்த ஃபங்க்ஷனுக்கு போறதா இருக்கலாம், வக்ஃப் பில்ல பத்தி பேசுற விஷயங்களா இருக்கலாம், அதெல்லாம் பார்க்கும்போது முஸ்லீம் ஓட்ஸை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி தெரியும். ஆனா முஸ்லீம் ஓட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. முஸ்லீம் ஓட்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஏன்னா முஸ்லிம்ஸை பொறுத்தளவுல பாஜக பிரைமரி எனிமின்னு பார்ப்பாங்க. என்ன ஆனாலும் முஸ்லீம் ஓட்ஸ் டிஎம்கே இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இந்தியா ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா முஸ்லீம் ஓட்ஸ் எப்பவுமே ஈஸியா டிரான்ஸ்ஃபர் ஆகாது. காங்கிரஸ் இருக்கக்கூடிய அந்த அலைன்ஸ்ல தான் முஸ்லீம் ஓட்ஸ் கன்சாலிடேட் ஆகும். ஆனா கிறிஸ்டின் ஓட்ஸ் பாத்தீங்கன்னா பாஜகவுக்கே டிரான்ஸ்பர் ஆன கதையும் உண்டு. கேரளா, கோவால எல்லாம் பாஜக காரனுக்கே ஓட் போட்டிருக்காங்க கிறிஸ்டியன்ஸ். அது போக பாஜகவை பெரிய த்ரெட்டா பார்க்காம அவங்க ஓட் பண்ற விஷயங்களையும் நம்ம கிறிஸ்டின் ஓட்ஸ்ல பாக்குறோம். சோ லாஜிக்கலா பார்த்தா விஜய் கிறிஸ்டியன் ஓட்ஸை ஃபோக்கஸ் பண்ணும். கிறிஸ்டியன் ஓட்ஸை ஃபோக்கஸ் பண்ணா அவரும் கிறிஸ்டியன் தான், டிஎம்கே இருந்து கிறிஸ்டியன் ஓட்ஸ் எல்லாம் பிரிச்சிடலாம். பட் அந்த வேலையெல்லாம் பண்ணல. எல்லா இடத்துலயுமே கரெக்டா தப்பான விஷயத்தை தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏடிஎம்கே கிளியரா ஒரு ஸ்டாண்டுக்கு வரணும். உள்ள வரதுன்னா சீக்கிரம் வாங்க, இல்லைன்னா ஸ்ட்ராங்கான முடிவு எடுப்போம் அப்படின்ற இடத்துக்கு வரணும். இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அது டிவிகேவுக்கு ஃப்ரீ பப்ளிசிட்டியை கொடுக்குது, ஏடிஎம்கே பிஜேபிக்கு ஒரு நெகட்டிவ் லுக்கை கொடுக்குது. அது அல்டிமேட்டம் இஷ்யூ பண்ற இடத்துல இன்னைக்கு ஏடிஎம்கே இல்லை, அதை புரிஞ்சுக்கோங்க. ஆனா இதுல யூஸ் இல்லை இப்படி பேசுறது இல்லை, வேற வழியே இல்லை. தே ஹேவ் நோ ஆப்ஷன். தேர்தல் அறிவிச்சு வேட்புமனு தாக்கலுக்கு முதல் நாள் வரைக்கும் கூட ஏடிஎம்கே விஜய்க்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். தே ஆர் டவுன் அண்ட் அண்டர். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. நான் குறைச்ச மதிப்பிடல, பட் தேர் டவுன் அண்ட் அண்டர். 3 தோல்வி, படுதோல்வி. அதில் ஏடிஎம்கேல ஓபிஎஸ் வெளியில் போன பிறகு, டிடிவி வெளியில் போன பிறகு அவங்க வாக்கு சதவீதம் இன்னைக்கு 20% 22% தான் சொல்கிறாங்க. ஜெயலலிதா பீரியடில் 35 ப்ளஸ்ஸாக இருந்தவங்க 30 ஆகி இன்னைக்கு ஆஃப்டர் டெத், ஜெயலலிதாஸ் டெத், ஒரு 5% நிரந்தரமாக வெளியில் போயிடுச்சு. டிஎம்கேக்கு போயிடுச்சு, பிஜேபிக்கு போயிடுச்சு. மிச்சம் இருக்கிறதுல ஓபிஎஸ் அவங்கெல்லாம் உடச்சிட்டு போனதெல்லாம் பார்க்கும்போது தேர் சம்வேர் அரௌண்ட் தே கமாண்ட் பிட்வீன் 20 to 20% ஓட்டு தான். இதில் அந்த 18% அவங்க என்டிஏ சேர்ந்து விஜய் ஃபேக்டர் வந்தால் மட்டும்தான் அவங்களால ஜெயிக்க முடியும். எவ்வளவுதான் விஜய் தண்ணி காமிச்சாருனாலும் வெயிட் பண்ணி பார்க்கறது மட்டும்தான் அவங்களுக்கு வேலை. இன்னொன்று, டைம் இஸ் ஆல்வேஸ் டைம் இஸ் தேர். இது 10 மாதம் இருக்குது, கரெக்டாக 10 மாதம் இருக்குது. டே இஸ் அ லாங் பீரியட் இன் பாலிடிக்ஸ். ஒரு நாள்ன்றது பெரிய ஒரு காலகட்டம். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸை அனௌன்ஸ் பண்ண மாதிரி விஜய் ஏடிஎம்கே அலையன்ஸை இப்போயே அனௌன்ஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. பை ஜனவரி உங்களுக்கு சிச்சுவேஷன் மே பிகம் கிளியர். See, the crux of the matter is ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஜெல் ஆகலை, டேக் ஆஃப் ஆகலை. ஏடிஎம்கேக்குள்ள கடுமையான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. லீடர்ஸ் எல்லாம் கன்வின்ஸ் பண்ண முடியல கேடர்ஸை. அவங்க தேர் ஒன்லி பிலீவிங் இன் நேச்சர் அண்டு டைம். இன்னும் 6 மாதத்துல டிஎம்கே இன்னும் அன்பாப்புலர் ஆகும். பிஜேபிக்கு இதை வேற வழி இல்லாமல் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நம்புறாங்க. விஜய் இட் வில் பி பூஸ்ட் அவங்களுக்கு. ஆனால் விஜய்க்கு வரதுல இருக்க ப்ராப்ளம் என்னன்னா, விஜய் வில் லூஸ் இஸ் ஓட் பேங்க் ஆல்சோ. ஏன்னா அங்கே வரதில் உங்களுக்கு இப்போ விஜய் சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாரும் அவர் இந்த 2 திராவிடன் பார்ட்டியில் ஒன்று எடுத்தாருன்னா சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் கேட்ச் 22 சிச்சுவேஷன். இன்னொரு விஷயம், அதே நேரத்தில் அவர் அலையன்ஸ் இல்லாமல் போனார்னா 4 கார்னர் ஃப்ரண்ட்ல he will be subjected to attack from both பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே. இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட், அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏன்னா அவர் 2 பக்கத்துலையும் ஓட்டை உடைக்கிறாரு அப்படின்னும் பொழுது 2 பேருக்குமே ஒரு கோபம் வரும். ஸோ ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறது, டிஎம்கே தான் உன்னோட பிரதான எதிரி, உங்களோட பிரதான எதிரின்னா நீங்க தனியா நின்று ஃபேஸ் பண்றதுக்கும் ஒரு அலையன்ஸ் நின்று ஃபேஸ் பண்றதுக்கும் தேர் இஸ் a sea of difference. ஆனா அப்படி அலையன்ஸுக்கு போனீங்கன்னா வாட் அபவுட் யுவர் ஃபியூச்சர்ன்ற கேள்வி வருது. அலையன்ஸுக்கு போகலன்னா இந்த அலையன்ஸ் இந்த எலெக்ஷன்ல இஃப் யூ ஆர் ஃபினிஷ்ட்னா, ஒரு இன்கேஸ் டிஎம்கே கமிங் பேக் டு பவர்னா அடுத்த 5 வருஷம் நீங்க டிஎம்கேவை ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதனால தான் நான் சொல்றேன், இட்ஸ் a sheer catch 22 situation ஃபார் விஜய். 11th hourல என்ன வேணா நடக்கலாம். ஒரு சின்ன இண்டிகேட்டர்ஸ், மேபி a 10% விண்டோ ஒன் கேன் சே. இப்போ இந்த ஆதவ அர்ஜுன் இஷ்யூ 2 பேரும் ஹேண்டில் பண்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நத்திங் இஸ் ரூல்ட் அவுட். ஏன்னா குறைந்தபட்சம் வெளியில ஓப்பனா பேசாமலாவது அதுதான். இப்போ அவர் ஏதோ அடுத்த மாசத்துல வெளில வருவாரு, பை ஆகஸ்ட் வில் பி அவுட்ன்றாங்க. இந்த படம் ஜனநாயகன் படம் வந்த பிறகு.
கன்னியாகுமரியிலேருந்து தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் போகிறாரு, ரோட் ஷோ போகிறாரு, நடந்தே போகிறாருன்னெலாம் சொல்கிறாங்க. இஸ் ஹேவிங் சம் பிக் பிளான்ஸ்ன்றாங்க. அந்த மாதிரி வரும்பொழுது டிஎம்கேவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஏடிஎம்கே பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தே ஆர் டெஸ்பரேட் டு ஹாவ் விஜய். அவர்கள் வந்து பெருந்தவிப்பில் இருக்கிறார்கள். விஜயை தங்கள் பக்கம் இழுத்து விட வேண்டும் என்பதில் அதிமுக பாஜக கூட்டணி பெருந்தவிப்பில் இருக்கிறது. ஏன்னா 2 விஷயம் சார். ஒன்று, ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் கீழே ஜெல் ஆகலை. நம்பர் 2, 4 கார்னர் ஃபைட் வந்துன்னா இட்ஸ் கிளியர் அட்வான்டேஜ் டிஎம்கே. அப்போ இவ்வளோ நாள் அவங்க பாலிடிக்ஸ் பண்ணது அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு வந்து கிளியராக வந்து தெரியும். இன்னொன்று, பிஜேபியோட கான்சன்ட்ரேஷன் இப்போ தமிழ்நாட்டில் சுத்தமாக இல்லை. பெங்காலில் போய் அமித்ஷா பேசுகிறாரு, இங்கே அவங்க கண்டுக்கவே இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒன்றும் பெருசாக ஆக போகிறது இல்லைன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுதும். இந்த 22 எம்பிஸ் அவங்களை கண்ணை ஒருத்துது. டிஎம்கேவை போஸ்ட் 26 இன்கேஸ் டிஎம்கே ஜெயிச்சு ரீட்டைன் பண்ணிக்கிறாங்க பவர்னா, இந்த 22 எம்பிஸை வச்சு அங்கே அடுத்த 3 இயர்ஸுக்கு வந்து கெஜுவல் பண்ணி அவங்கள தான் பக்கம் வச்சுக்க தான் விரும்புவாங்க. இன்னொன்று, டிஎம்கேவும் அப்போ இப்போ இருக்கக்கூடிய ஆன்டி அக்ரஸிவ் பிஜேபி பண்ணுவாங்களான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா பெர்பச்சுவலாக வார் மோடில் எத்தனை நாளைக்கு ஸ்டாலின் இருப்பார்? ஃபர்ஸ்ட் டென்யூரில் இந்த மாதிரி, செகண்ட் டென்யூரில் இருப்பார். ஆனால் அது $1 மில்லியன் கொஸ்டின். பிகாஸ் 2வது தடவை ஒருவேளை ஜெயிச்சிட்டாரு ஸ்டாலின்னா, அடுத்த 3 வருஷம் இருக்கக்கூடிய பிஜேபி கவர்மெண்ட்டோட ஒரு பெர்பச்சுவல் வாரில் இருக்க மாட்டார். கூல் டவுன் பண்ணிட்டு தான் போகணும்னு பார்ப்பார். தட்ஸ் நேச்சர். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து இந்த ஃபேக்டர், விஜய் ஃபேக்டர் வந்து கீழே வந்து அது ஏடிஎம்கே பிஜேபியோட அவர் போலன்னா இஸ் ஃபினிஷ்னு தான் எனக்கு தோணுது. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ ஏடிஎம்கேவை பொறுத்தளவில் அவங்க டெஸ்பரேட்டாக இருக்காங்க. டெஃபினட்டாக விஜயை உள்ள கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு தேவை அவங்களுக்கு இருக்கு. அது அஃப்கோர்ஸ் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அந்த டெஸ்பரேஷனை வெளியில் காட்டணும்னு அவசியம் கிடையாது. குவாய்ட்டாக உட்காந்து நீங்கள் அண்டர் கிரவுண்டில் மேபி அட்லீஸ்ட் நெகோசியேஷன்ஸை நடத்தலாம். நான் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இப்போ டிவிகேவை பொறுத்தளவில் டிவிகே சைடில் பார்த்தோம்னா ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுங்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு கிரவுண்ட்ல இறங்கி அரசியல் பண்றது, மக்கள் நலன் சார்ந்து யோசிக்கிறது, இதெல்லாம் செகண்டரி. அவங்கள பொறுத்தளவுல விஜய்க்கும் டிவிகேவுக்கும் ஒரு விசிபிலிட்டியை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டிவிகேவை ஒரு பேசு பொருளா வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கான விஷயங்களை அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான டாக்ஸ் எல்லாம் போகுதுன்னா அதை ஒரு டிஸ்கஷன் பாயிண்டா வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது டிவிகேவுக்கு பலம் சேர்க்கும், அதிமுக பாஜகவுக்கு வீக்கான லைட்ல அதை காட்டும். 2வது, நீங்க சொன்னீங்களே அந்த ஆதவர்ஜனா பத்தி சொல்லும்போது அழகா ஒரு விஷயம் சொன்னீங்க. ஏஐ இமேஜ்ன்ற மாதிரிலாம் சொல்லுவாருன்னு நான் நினைச்சேன்னு சொன்னீங்க. அப்படி சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா சொல்லாம அமைதியா இருந்திருக்கலாம், எதுவும் பேசாம கூட இருந்திருக்கலாம். பட் அதுக்கு வந்து அவரு ரியாக்ட் பண்றாரு. ஸோ ஏதோ ஒரு வகையில இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள் எல்லாம் மேபி அதை இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு வச்சு ஒரு பேசு பொருளாவே, ஒரு டிஸ்கஷன் பாயிண்டாவே ஏடிஎம்கே டிவிகே பாஜகன்ற விஷயத்தை வச்சுக்கதான் ட்ரை பண்ணுவாங்க. அவங்க டிஎம்கே அலையன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்குங்க. டெஃபினெட்லி டிஎம்கே அலையன்ஸ் இஸ் இன் ஸ்ட்ராங் பொசிஷன். இட் இஸ் நாட் பர்செப்ஷன், இட்ஸ் a fact. டிஎம்கே அலையன்ஸ் இஸ் இன் ஸ்ட்ராங் பொசிஷன். அதுல யாரும் கவுண்டர் பண்ணல. இவங்களுக்கு அப்ப அது வந்து இவங்க வந்து திஸ் கைஸ் ஆர் டவுன் அண்ட் அண்டர். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் முதல்ல டேக் ஆஃபே ஆகல. இன்னொரு டேர்ம் தோத்தாங்கன்னா தட்ஸ் டெத் நெல் ஃபார் ஏடிஎம்கே. 2 டேர்ம் அவங்க தோத்ததே கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க விஜயை உள்ள கொண்டு வரதுல அவங்களுக்கு டெஸ்பரேட்டா அவங்களுக்கு இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி டெஸ்பரேட்னஸ் இருக்கலாம், அது எதுக்கு வெளியில காமிச்சுக்கிறாங்கன்றீங்க. அன்பார்ச்சுனேட்லி அதுதான் அவங்களோட ப்ராப்ளமே. எதுக்கு வெளியில காமிக்கணும்? ஏன் வெளியில காமிக்கிறாங்கன்னா, இது ஜெல் ஆகல. நைதர் தே ஆர் பவர்ஃபுல் ஆன் தேர் ஓன், அல்லது அலைன்ஸுக்கு பிறகாவது அவங்க பவர்ஃபுல்லா இருந்திருக்கணும். 2மே இல்லை. மிக மிக மோசமான ஒரு கண்டிஷன்ல தான் ஏடிஎம்கே இருக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எப்பயுமே பர்செப்ஷன் வார வின் பண்ணணும். டிஎம்கே வந்து அக்ரெசிவ் சைக்கலாஜிக்கல் வார்ஃபேரை நடத்திட்டு இருக்காங்க. அந்த நரேட்டிவை செட் பண்ணி நாங்கள் தான் ஜெயிப்போம், நாங்கள் தான் ஜெயிப்போம், நாங்கள் தான் ஜெயிப்போம். 234 பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எதிரிகளே எங்களுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டோம், ஆனால் நாங்கள் எங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்க மாதிரி கட்டுக்கதையை அவுத்து விட்றாங்க, போய் பரப்புறாங்கன்றாங்க. அது எப்படி ஆன்டி இன்கம்பன்சி இல்லாமல் இருக்க முடியும்? ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு சொல்றது வந்து அதை விட எனக்கு தெரிஞ்ச ஒரு அறிவு நேர்மை இல்லாத காரியம். முதலமைச்சர் சொல்லிட்டு போட்டோம், ஆளுங்கட்சி சொல்லட்டும், நான் அவங்கள சொல்லலை. திமுகவை ஆதரிக்கக்கூடிய தொங்கு சதைகளும் அறிவாலி அல்சேஷன்களும் ஆன்டி இன்கம்பன்சி என்பது வந்து சிலர் கட்டுக்கதை, அதை உருவாக்க பார்க்குறாங்க, அப்படி ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறாங்கன்னு சொல்றது குறைந்தபட்ச அறிவு நேர்மை இல்லாத அயோக்கியத்தனமான பேச்சு. எனி கவர்மெண்ட் வில் கோ அன்பாப்புலர் டே பை டே. ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் an ஏஜ் ஆஃப் வந்து கம்மிங் பேக் டு கவர்மெண்ட்ஸ். ப்ரோ இன்கம்பன்சிங்கிற ஒரு கர்மமும் கிடையாது. அது ஐடியாலஜிக்கலா வந்து ஹிந்துத்வாவை பரப்பி விட்டதால மோடி திரும்ப திரும்ப ஜெயிக்கிறாரு. விலைவாசி ஏறுது, கேஸ் விலை ஏறுது, வேலை இல்லை திண்டாட்டம் இருக்குது, 1000 பிரச்சனை இருக்குது. ஆனா எனக்கு மோடி பிடிக்குது, ஏன்னா அவர் முஸ்லீமை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்காரு. இதை சொல்லி தானே வட இந்தியாவில் ஜெயிக்கிறானுங்க. இதுல ப்ரோ இன்கம்பன்சி ஃபேக்டர் எங்க வருது? எனக்கு கஷ்டம் இருக்குது, 10 வருஷம் 5 வருஷமால இருந்த விட இப்ப நான் கஷ்டப்படுறேன், ஆனா முஸ்லீமை வைக்க வேண்டிய இடத்துல வச்சான் பாத்தியான்ற அந்த ஒரு ஹிந்துத்வா ஃபெனாட்டிசிசம் தானே பிஜேபியை கொண்டு வந்து உட்கார வைக்குது. இங்க அந்த மாதிரி எந்த ஐடியாலஜி இருக்குது? ஒன்றும் கிடையாதுல்ல. அப்ப எப்படி நீ மறுபடியும் இங்க ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு சொல்றது மாதிரி ஒரு அயோக்கியத்தனமான வாதம். ரூலர்ஸ் சொல்லட்டும், மறுபடியும் சொல்றேன், சிஎம்ஓ மந்திரிங்களோ திமுகவை சொல்லிட்டு போட்டோம்.
திமுகவை ஆதரிச்சு பேசக்கூடிய கூட்டம் இங்க ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு சொல்றது வந்து திட்டமிட்டு அதை உருவாக்க பாக்குறாங்கன்றது எவ்வளவு ஒரு அறிவு நேர்மை இல்லாத அயோக்கியத்தனமான வாதம் இது. இப்ப இதுக்கு மத்தியில தான் அப்போசிஷனோட யூனிட்டியை நீங்க கட்டமைக்க வேண்டியிருக்கு. நான் திரும்பவும் சொல்றேங்க, ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு ஃபார் ரோபஸ்ட் டெமோக்ரஸி ரூலிங் பார்ட்டி வீக்கா இருக்கலாம், அப்போசிஷன் வீக்கா இருக்க கூடாது. எடப்பாடி பீரியட்ல எடப்பாடி வீக்கா தான் இருந்தாரு, பட் டிஎம்கே வாஸ் பவர்ஃபுல். அதுதான் ஜனநாயகத்துக்கு வேணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து அப்போசிஷன் இஸ் இன் வீக் ஸ்டேஜ். இது ரொம்ப ஆபத்து ஜனநாயகத்துக்கு. பிஜேபியோட போய் ஏடிஎம்கே சேர்ந்ததால ஏடிஎம்கே வந்து தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொண்டு விட்டது. வேற வழி இல்லை, அவங்க அந்த பக்கம் விஜயை இழுக்க பாக்குறாங்க. ஆனா இப்ப நீங்க தொடர்ச்சியா சொல்ற விஷயம் என்னன்னா, அந்த அலைன்ஸ் ஜெல்லான்னு சொல்றீங்க இல்லையா, அது மேபி கொஞ்சம் ஓவர் எக்ஸாஜரேஷனா இருக்குமோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பார்வை தான். ஏன்னா பாஜக கிட்ட இருக்கிறதும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான், அதிமுக கிட்ட இருக்கிறதும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான். ஆனா ஒரே விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி அதிமுகல கொஞ்சம் மைனாரிட்டிஸ் இருந்தாங்க, இப்ப அந்த வாக்குகள் வெளில போயிருச்சு. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது மைனாரிட்டி வாக்குகள் கொஞ்சம் உள்ள இருந்தது, அது இப்ப வெளியே போயிருச்சு. அது தவிர ஜெல்லாகிறதுக்கு என்ன இருக்கு? மற்றபடி பெரிய ஐடியாலஜிலாம் ஒன்றும் ஏடிஎம்கே கிடையாது, பெரிய கம்யூனிசமோ திராவிடமோ பேசினதெல்லாம் கிடையாது. வெறும் திமுகவை வீழ்த்தணும், அந்த பேசிஸ்ல எல்லாம் எவ்ரிதிங் வில் கோ ஃபைன் தான். அதுல இல்லை, அப்படி சொல்லாதீங்க. ஆன்டி பிஜேபி இங்கே ரொம்ப டீப் ரூட்டடாக தான் இருக்குது. அவங்க தமிழ்நாட்டுக்கு எதிராக பண்ணுறது, இஸ்லாமியர்களுக்கு எதிராக பண்ணுறது, அது எல்லாமே வந்து ஏடிஎம்கே ஓட் பேங்க்லேயே கடுமையாக இருக்குது. ஆன்டி டிஎம்கேவாக இருந்தாலும் பிஜேபி அண்ட் ஏடிஎம்கேக்கு ஆன்டி டிஎம்கேன்றது வந்து ஒரு பைண்டிங் ஃபேக்டர் தான். பட் ஆன்டி பிஜேபின்னு வரும்போது ஏடிஎம்கே உள்ள இருக்க ஓட் பேங்க், ஏடிஎம்கே ஓட் பேங்க் இஸ் பேசிக்கலி செக்குலர் ஓட் பேங்க். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மேபி ஃபியூ பர்சன்டேஜ் ஹிந்துத்துவாவா இருக்கலாமே ஒழிய ஃபண்டமெண்டலி இட்ஸ் அ செக்யூலர் ஓட் பேங்க். அது வந்து தெளிவாக பிஜேபியோட போகிறத அது விரும்பலை. ஆக்சுவலாக நான் ஹார்ட் கோர் ஏடிஎம்கேலே பார்க்குறேன் நான். ப்ளஸ் மினிஸ்டர்ஸ், எக்ஸ் மினிஸ்டர்ஸ்லாம் 2-3 பேர்கிட்ட பேசும்போதெல்லாம் வந்து சொல்கிறாங்க, வி ஆர் ஸ்ட்ரகிளிங் சார் அப்படின்றாங்க, கன்வின்ஸ் பண்ண முடியல அப்படின்றாங்க. ஒன் சோலேஸ், ஒன் பாசிபிலிட்டி நான் மறுக்கல, 6 to 8 months பீரியட்ல ஜெல் ஆகலாம், நான் அதை மறுக்கல. பெரிய தப்புகளை மோடி கவர்மெண்ட் பண்ணக்கூடாது. இங்கே தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஏதாவது பெருசாக ஏதாவது தவறு நடந்து போச்சு, இஸ் வெரி கேர்ஃபுல் அண்ட் இஸ் வெரி வெரி ஃபோக்கஸ்டு. பெரிய தவறுகள் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு அவர் விரும்புகிறாரு ஸ்டாலின். ஆனால் கீழே சம்டைம்ஸ் இப்போ கள்ளக்குறிச்சி மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, 1 or 2 இன்சிடென்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், எவ்ரி திங் வில் கோ ஹை வயர். 11th hourல என்ன வேணால் நடக்கலாம். விஜய் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி ஆர் டெஸ்பரேட். விஜய் 100% ஷட் இஸ் டோர்ஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். திஸ் அ ஸ்மால் விண்டோ ஓப்பன். விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கதவை அவர் திறந்து தான் வச்சிருக்காரு ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்க்குன்றது தான் என்னுடைய பார்வை. ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே அவருக்கு சர்வைவல் இது. ஒருவேளை திமுக ஜெயிச்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் 5 years அவர் அரசியல் பண்ணணும். ஃபுல் டைம் பாலிட்டிஷன் அவர் இருப்பாரா? அவர் கோயம்புத்தூர்ல அவங்க பூத் கமிட்டி மேனேஜர்ஸ் கிட்ட பேசும்போது ஒரு பாயிண்ட் சொன்னார், திமுக ஆட்சி அகற்ற எந்த எல்லைக்கும் போக தயார்னாரு. தோஸ் ஆர் ஆல் அவங்க ஆங்கிள் இருந்து பார்த்தா சில்வர் லைனிங். எனவே பை டிசம்பர் இட் வில் பிகம் கிளியர். ஆனால் ஆஸ் ஆஃப் நவ் 2 பேருமே வந்து ஒரு சாஃப்ட் அப்ரோச் டுவர்ட்ஸ் ஈச் அதர் தான் இருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு. அதான் எனக்கு என்னமோ இப்ப டிவிகேவை பொறுத்தளவுல அவங்களுக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இப்ப 26ல திமுகவே ஜெயிச்சாலுமே கூட அவங்களுக்கு இழக்கிறது ஒண்ணும் கிடையாது. என்ன இப்ப என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்காரோ அதே அரசியல பண்ண வேண்டியதான். ஒண்ணும் பண்ணாம குவைட்டா இருந்தா திமுக ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, விட்டுருவாங்க. சோ அதனால டிவிகேவுக்கு இழக்கிறது ஒண்ணும் கிடையாது. டிவிகேவை பொறுத்தளவுல அதிமுகவோட கூட்டணிக்குள்ள போறது ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. ஏன்னா யங்ஸ்டர்ஸோட ஓட்டு வராது, மாற்று அரசியலுக்கான வாக்குகள் வராது. விஜய் கூட உட்காந்து நீங்க நெகோசியேட்டும் பண்ண முடியாது, விஜயோட ஓட் ஷேர் என்னன்னு தெரியாது. ஸோ அதனால அது ரொம்ப டஃப். அப்படி இருக்கும்போது சாத்தியமே கிடையாது இந்த அலைன்ஸ்ன்றது. ஸோ அதனால ஒன்று அலைன்ஸுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப குறைவு. 2வது டிவிகேவுக்கு எந்த ப்ரெஷருமே இல்லை. ஈவன் இப்ப நான் ஃப்ரெண்ட்ட பேசும்போது பாஜக நினைச்சாங்கன்னா புஷ் பண்ணி கொண்டு வந்துடலான்றாங்க. இப்ப பண்ண முடியாது, ஏன்னா எலெக்ஷன் 1 வருஷத்துல தான் இருக்கு. பாஜக ஏதாவது பண்ணாங்கன்னா அவர் ஒரு பெரிய ஆக்டர், அது பேக் ஃபயர் ஆகும். ஸோ விஜய் வந்து சிட்டிங் பிரிட்டி, அவருக்கு எந்த சிக்கலுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது எனக்கு என்னமோ விஜய்க்கு ஒரு டெஸ்பிரேஷனும் கிடையாது. இவங்க இந்த மாதிரி பேசுறதுதான் சிக்கலை ஏற்படுத்தும்னு எனக்கு தோணுது. இருக்கலாம், பட் அலைன்ஸ்க்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன தான் நான் பார்க்கிறேன். இன்னும் பேச சொல்றீங்களா? விஜயோட என்ட்ரி இன்டு என்டிஏ வந்து ஸ்டில் அ பாசிபிள் ஒன்று தான் எனக்கு தோணுது. பட் தட் வில் பி, அதுக்கு அவர் ரொம்ப பெரிய ப்ரைஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. ஈஸ் ஆன் ஹேட்ச் 22 சிச்சுவேஷன், அதில் எந்த சந்தேகம் இல்லை. நீங்கள் இப்படி சொல்லலாம், விஜய் என்டிஏக்குள்ளே வர்றது நாட் ரூல்ட் அவுட்ன்றதை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா 2 பேர்கிட்டையும் எக்ஸிபிட் பண்ணக்கூடிய சாஃப்ட் கார்னர் அம்பிஷன்ஸ் வந்து தெளிவாக ஆதவர்ஜி இஷ்யூலேருந்து பார்த்தீங்கன்னா both of them have got a soft corner for each otherன்றது தெளிவாகவே தெரியுது. தட் ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ். கரெக்டாக இப்போ
நான் இந்த விஷயத்தை கேஷுவல் அணுகுற மாதிரி லீடர்ஸால அணுக முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இழக்கிறதுக்கு நிறைய இருக்கு. ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை. சோ டக்குனு டோரை சாத்துங்கன்ற மாதிரி அவங்க அணுக முடியாது. சின்ன 1% பாசிபிலிட்டி இருந்தாலும் எஃபோர்ட் போடுவோம்னு அவங்க அஃப்கோர்ஸ் நினைப்பாங்க. ரைட், ஓகே. கடைசியா இன்னும் ஒரு கேள்வி சார். இப்ப ஆன்டி இன்கம்பன்சியை பத்தி நீங்க பேசுனீங்க. ஆன்டி இன்கம்பன்சி முக்கியமான ஒரு ஃபேக்டரா இருக்கும்னு சொல்றீங்க. ஸோ ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 3-4 எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது ஒரு வெறுப்பு, இந்த கவர்மெண்ட் போய் ஒழியணுன்ற வெறுப்பெல்லாம் மக்கள் மத்தியில் இல்லை. நான் அதை ஒத்துக்கிறேன். அது வந்து தெர் ஆர் வெரைட்டிஸ் ஆஃப் ஆன்டி இன்கம்பன்சி. ரெண்டாவது இது வந்து 4 years ஆயிடுச்சு, இன்னும் 1 year இருக்குது, இன்னும் 10 மாதம் இருக்குது உங்களுக்கு வந்து. இன்னொன்று, எப்பயுமே திமுக மேலே இருக்க அதிருப்தியை வந்து மக்கள் வெளியில் காமிக்க மாட்டாங்க. இது 96 2001 கருணாநிதி கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், 2006 11 கருணாநிதி கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், மக்கள் வெளியில் காமிச்சது கிடையாது. இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாலின் வந்ததுலேருந்தே ஜெயிச்சுக்கிட்டு இருக்காருன்றது என்ன பொறுத்த வரைக்கும் தவறான பார்வை. அது அந்த மாதிரி அமைஞ்சது. அவர் 18 கருணாநிதி டெத்துக்கு பிறகு அவர் பிரசிடென்ட் ஆகி, பார்ட்டி பிரசிடென்ட் ஆகி, 19 சந்திச்சது பார்லிமெண்ட் எலெக்ஷன், 24 சந்திச்சது பார்லிமெண்ட் எலெக்ஷன். ரெண்டுமே வந்து இங்கே வந்து ஆன்டி பிஜேபி. தெருவில் இருக்கிறது லைட் போஸ்ட்டை கேட்டால் கூட அது ஆன்டி பிஜேபின்னு சொல்லும். அதனால இட்ஸ் அ கேக் வாக். உங்களுக்கு வந்து ஜெயலலிதா ஜெயிச்சாங்க, அதுக்கு பிறகு ஏடிஎம் டிஎம்கே 2 தடவை ஜெயிச்சது, 2 எலெக்ஷன். 3வது எலெக்ஷன் அசம்பிளி எலெக்ஷன். 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு இட் வாஸ் நாட் அ டிஃபீட் ஃபார் ஏடிஎம்கே, இட் வாஸ் அ டீசென்ட் டிஃபீட். ஒன் கேன் சே 75 சீட் அந்த அலையன்ஸ் ஜெயிக்குது. 19ல் கிட்டத்தட்ட சைபர் 38 சீட்டு, 24லையும் 24 அப்சல்யூட் சைபர், பட் 21ல் 75 சீட்டு ஜெயிக்கிறாங்க. ஆஃப்டர் 10 years ஆஃப் ஆன்டி இன்கம்பன்சி ஜெயலலிதா மாதிரி பாப்புலர் லீடர் இல்லை, பிஜேபி மாதிரி ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸை சுமந்துக்கிட்டு 75 years ஜெயிக்க முடியும். ஸோ இந்த 3 எலெக்ஷனை வச்சு நம்ம வந்து 26 வந்து டிஎம்கேக்கு கேக் வாக்குன்னு சொல்றது, ஐம் சாரி, இது வந்து ரொம்ப தவறான ஒரு பார்வை. 21 தான் அளவுகோல், 19 24 அளவுகோல் கிடையாது. அப்படி பார்க்கும்போது பாஸ்ட் 52 yearsல வந்து பேக் டு பேக் கவர்மெண்ட் வந்ததே கிடையாது. நீங்கள் அதையும் நீங்கள் கவனத்தில் வச்சு தான் பேக்கணும். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஆன்டி மோடி இருக்குது, எல்லாம் இருக்குது, பட் ஸ்டில் ஆன்டி இன்கம்பன்சி கீழே இருக்க தான் செய்யுது. அதாவது ஒரு வெனாம் அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட், அரசாங்கம் போய் ஒழிஞ்சா போதுன்ற அப்படி இல்லை, அந்த வெறுப்பு மக்கள் மத்தியில் இல்லை. பட் அதிருப்தி இருக்க தான் செய்யுது. மேபி என்ன இயர் இருக்குது, 1 year முடிஞ்சுட்டு போகும்போது எந்த கவர்மெண்ட்டையுமே தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, ப்ரோ இன்கம்பன்சின்னு ஒன்று கிடையவே கிடையாது. எந்த கவர்மெண்ட் அது மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஆர்குமெண்ட் எதுவுமே கிடையாது. இந்த கவர்மெண்ட் எனக்கு நல்லது பண்ணியிருக்குன்னு காலைல போய் எவனும் ஓட்டு போட மாட்டேன். எல்லா கவர்மெண்ட்டும் மக்களுக்கு எதிரானது தான். கவர்மெண்ட்டுனாலே அது மக்களுக்கு எதிரானதான். எல்லா அரசுகளும் மக்களுக்கு எதிரானவை தான். டிகிரி தான் வேரி ஆகும். காலைல எந்திரிச்சு பல்லு தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு போய் வந்து காலையில கியூல நின்று இந்த கவர்மெண்ட்டுக்கு ஓட்டு போடுற நல்லதை எந்த கவர்மெண்ட்டும் மக்களுக்கு செய்யல. கேட்கலாம் மோடி ஜெயிச்சாரு, நாங்க தான் சொல்றேன் அது ஆன்டி இன்கம்பன்ட். அந்த கதையே வேற. எனக்கு 2 கண்ணு 1 கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிர்க்கு 2 கண்ணு போகணும். விலைவாசி ஏறி இருக்குது, பிரச்சனை இருக்குது, வேலை இல்லா திண்டாட்டம் இருக்குது, ஆனா முஸ்லிமை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கான், அதனால ஓட்டு போடுறேன்றான். இந்த படு பாதகமான சூழல்ல இந்திய அரசியல் போய் மாட்டிருக்குது. அதனால வந்து ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு சொல்றதுலாம் வந்து முட்டாள்தனமானது. ப்ரோ இன்கம்பன்சி இருக்குன்றதும் முட்டாள்தனமானது. உடனே கேரளா உதாரணம் காமிப்பாங்க, அங்கே உதாரணம் காமிப்பாங்க, இங்கே உதாரணம் காமிப்பாங்க. ஐடியாலஜிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்க பார்ட்டிஸை வச்சுலாம் நீங்கள் சொல்ல முடியாது. ஆகவே தமிழ்நாடு ஃபேக்டரோட நீங்கள் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ இன்கம்பன்சி எல்லாம் கிடையவே கிடையாது. அப்படி ஒன்றுக்கு வாய்ப்பும் கிடையாது. எதிர்கட்சிகளோட தவறுகளால் ஓட் ஸ்பிளிட் ஆகிறதுனால, இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி கொலாப்ஸ் ஆகிறதால தான் ஒரு கவர்மெண்ட் ஜெயிக்க முடியுமே இல்லாமல் தன்னுடைய சாதனைகளால் இவர்கள் வெற்றி பெறுவது என்பது சாத்தியமற்றதுன்னு தான் நான் பார்க்கிறேன். அதே மாதிரி வெளியில ஆன்டி இன்கம்பன்சி தென்படல அப்படின்றதுக்காக இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா லைஃப் இஸ் சச். ஆன்டி இன்கம்பன்சி வெளிப்படணும்னா மீடியா தான் கொண்டு வரணும். அப்போசிஷன் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும். தமிழ்நாட்டுல திமுக ஊடக சொகுசுன்னு முதலமைச்சர் பேசுறாரு. ஆக்சுவலா 100% ஊடக சொகுசு திமுகவுக்கு தான் இருக்கு. வரலாறுல இல்லாத அளவுக்கு, தமிழ்நாட்டின் வரலாறில் இதுவரை இல்லாத அளவுக்கு, கலைஞருக்கு கூட இல்லாத அளவுக்கு ஊடக சொகுசு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்வதைத்தான் மறுபடியும் சொல்லுகிறேன். தமிழ்நாடு வரலாறுலேயே மோஸ்ட் லக்கியஸ்ட், மிகவும் அதிர்ஷ்டசாலியான முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான். அவருக்கு எதிர்கட்சி தலைவரே இல்லை. எதிர்கட்சி பணியை ஆற்ற வேண்டிய ஊடகங்கள் முற்றிலுமாக திமுக கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. எம்ஜிஆருக்கு கலைஞர் எதிர்கட்சி தலைவர், கலைஞருக்கு எம்ஜிஆர், ஜெயலலிதாவுக்கு கலைஞர், கலைஞருக்கு ஜெயலலிதா, எடப்பாடிக்கு ஸ்டாலின். ஸ்டாலினுக்கு யார் எதிர்கட்சி தலைவர்? ஒரு எதிர்கட்சி தலைவரே இல்லாமல் ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் என்றால் அதை விட சொகுசு, அரசியல் சொகுசு வேற எதுவும் இருக்க முடியாது. கம்ப்ளீட்டா ஊடகங்கள் தமிழ்நாடு, நான் நேஷனல் மீடியாவை ஒத்துக்கிறேன், அது திமுக எதிராக இருக்குது, ஃபைன். ஸ்டேட் மீடியா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேசிய ஊடகங்களின் தமிழ்நாடு அமைப்பு பிரிவுகளும் சேர்த்து சொல்றேன், அவர்கள் முழுக்க திமுக கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்கக்கூடிய ஊடக சொகுசு திமுகவுக்கு இதுவரை வேற எந்த கட்சிக்கும் கிடைக்காத சொகுசு தமிழ்நாடு வரலாறுலேயே.
ஆகவே அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு பெரிய பிரச்சனை, அப்போசிஷனால மக்கள் பிரச்சனைகளை கையில எடுத்து நெரேட்டிவை செட் பண்ண முடியல. அட்லீஸ்ட் அது இருந்ததுன்னா கூட மீடியா, ஒரு 2 மீடியாக்கள் அதை பிக்கப் பண்ணும். அரசாங்கத்துக்கு எதிராக இந்த அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய பல அவலங்களை, பல கேவலமான காரியங்களை, பல கொடுமைகளை கையில எடுத்து போராட வேண்டிய அளவுக்கு எதிர்க்கட்சிகளால போராட முடியல. அப்படி போராடினாங்கன்னா அவங்க முதுகு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு மீடியாவால தன்னோட ரோலை பிளே பண்ண முடியும். அப்போசிஷனும் கொலாப்ஸ், மீடியா கம்ப்ளீட்லி திமுக கண்ட்ரோல். ஸோ இந்த மீடியா பபுள்ல இந்த கவர்மெண்ட் நிக்குது. ஆகவே இந்த ஊடக சொகுசு இந்த தமிழ்நாட்டில் எந்த முதலமைச்சருக்கும் வரலாற்று ரீதியா பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. ஆகவே இப்படி இருக்கும்போது ஆன்டி இன்கம்பன்சி இல்லை என்று சொல்லுவதுதான் வாயில அப்படிதான் வரும் உங்களுக்கு. கடைசியா ஒரு கேள்வி சார், இப்ப நீங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஸ்ட்ரென்த் என்னன்னா பாஜக அப்படின்ற விஷயத்தை காட்டி அவங்க வண்டியை ஓட்டிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. மிகப்பெரிய சொலேஸ் அவங்களுக்கு அதுதான். ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப திமுக கூட கூட்டணி வைத்திருக்கக்கூடிய கட்சிகளை கேட்டா கூட திமுக ரொம்ப சிறப்பா செயல்படுறாங்க, அதனாலதான் அவங்க கூட இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. பாஜக பெரிய ஒரு தனியா கேளுங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஒரு பாஜக அப்படின்றது ஒரு எக்ஸ்கியூஸா இருக்கு, திமுகவுக்கு பாஜகன்றது பெரிய அசர்ட்டா இருக்கு. ஆனா இதை கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஏறக்குறைய ஒரு 10 வருஷமா யூஸ் பண்ணியாச்சு. எப்பவும் பிரசாந்த் கிஷோரோட சொல்லுவாரு, ஒரு கான்செப்டை நீங்க ஒரு லட்சம் தான் யூஸ் பண்ண முடியும், யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாதுன்னு சொல்லுவாரு. ஆனா ஏற்கனவே 2 தடவை யூஸ் பண்ணியாச்சு. போக போக எஃபெக்டிவ்னஸ் கம்மியாகிறதும் கண்டிப்பா ஆகும். இந்த எலெக்ஷன்ல ஆகுதான்னு தெரியாது. நான் தாங்க 3 தடவை ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற பிறகு திமுக 3 முறை தொடர்ந்து வெற்றிகளை குவிக்கிறது என்பது வந்து அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும். 2 பார்லிமெண்ட் எலெக்ஷன் யார் தலைவராக இருந்தாலும் ஜெயிச்சிருப்பாங்க. ஜெயலலிதா ஜெயிச்சாங்க, அதுக்கு பிறகு நீங்க ஜெயிக்கிறீங்க. யார்ட்ஸ்டிக் வந்து 21, அஃப்கோர்ஸ் 21ல ஜெயிச்சிங்க. 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி ஜெயிச்சிங்க. பட் ஏடிஎம்கே ஒன்றும் படுதோல்வி அடையலையே. இட் வாஸ் 75 சீட்ஸ் அலையன்ஸுக்கு, 66 சீட் ஏடிஎம்கே, 5 சீட் பிஎம்கே, 4 சீட் பிஜேபி. இட்ஸ் அ வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். 3% ஓட்டு தானே 2 பேருக்கும் 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு. அப்ப இதை எப்படி சாதனைன்னு சொல்லுவீங்க? அவ ஃபுல் 5 இயர்ஸ் பொறுத்து நீங்க போகும்போது உங்களுக்கு இந்த சேலஞ்ச் இருக்காதா? யூ காட் பிளென்டி ஆஃப் சேலஞ்சஸ். அதனால இது நாங்க தான் நிரந்தரம்ன்றது, சூரியனும் திமுகவும் நிரந்தரம் என்பது ரொம்ப 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 தவறான அபத்தமான கருத்து. ஏன்னா சூரியனே நிரந்தரம் கிடையாது, அப்போ தானே திமுக நிரந்தரம். விஞ்ஞானிகளை கேட்டால் சொல்லுவாங்க, தோன்றியது அத்தனையும் அழியும் சூரியன் உட்பட. அது திமுகவுக்கு பொருந்தாது என்று சொல்வதுதான் பகுத்தறிவு என்றால், திமுகவை பார்த்தும் அதன் தலைமையை பார்த்தும் நாம் பரிதாபம் தான் பட முடியும். ரொம்ப நன்றி சார், உங்க பிஸியான டைம்ல அருமையான ஒரு பேட்டி கொடுத்து ரொம்ப நன்றி. நன்றி.